ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். கொடி டிசைன் பேட்டர்னில் இருக்கும். ப்ளஸ் லோ பட்ஜெட்டில் வந்து நல்லா ஹெவி ஒர்க்காக இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 லைன்ஸில் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடில் வந்து ஃபஸ்ட்டு 1 லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். சுகர் பீட் போடும்போது எப்போதுமே 2 மட்டுமே போடுங்க. ஒர்க் போடுறதுக்கு எப்போவுமே சில்க் காட்டன் கொடுக்காம இந்த மாதிரி ஜரி பார்டர் வச்சு கொடுக்காங்கன்னா நம்ம ஒர்க் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் சின்ன அளவாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த பார்டரை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒர்க் போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இதில் தான் போட வேண்டியது இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ரைஸ் பீட் ஒயிட் 4 mm எடுத்திருக்கேன். ஒரு சுகர் பீட். இதை வந்து மாற்றி மாற்றி நான் போட்டு ஜிக்ஸாக்ல நான் போட்டுக்கிறேன். ஒரு ரைஸ் பீட், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், திரும்ப 2 ரைஸ் பீட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லாக் போட்டு ஒரு சுகர் பீட், திரும்ப ஒரு ரைஸ் பீட், இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். இந்த வீட் டைப்புக்கு நடுவில் வந்து B7000 க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து நான் லீஃப் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 8K சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி ஒரு லுக்கில் வந்து இருக்கும். அதனால நல்லாயிருக்கும். கீழே மட்டும்தான் ஒரு டிசைன் வருது. அதுக்கப்புறம் மேலே தான் கொடி டிசைன் வருது. இதுக்கப்புறம் ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் பால் பீட் 3 mm எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டோனுக்கு மேலேயுமே 3 mm போட்டு நான் லாக் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லா ஸ்டோன்ஸ்க்கு மேலேயுமே போட்டு நீங்கள் முடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மேலே உள்ள கொடி டிசைனில் தான் நம்ம ஒர்க் போட போகிறோம். ஆக்சுவலாக இந்த கலரில் வந்து ரொம்பவே எடுப்பாக நம்மளுக்கு தெரியவே இல்லை. இது வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் நான் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ட்ரேசிங் பேப்பரில் வந்து கொடி டிசைன் மாதிரி வரைஞ்சிட்டு நான் இதில் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிட்டேன். கஷ்டம்லாம் கிடையாது இந்த மாதிரி கொடி டிசைன் போடுறது. நீங்கள் வந்து அழகாக வரைஞ்சிடலாம் எல்லாருமே. இதுக்கப்புறம் நான் நடுவில் டாட் வச்சுருப்பேன். அந்த இடத்துல மட்டும் 5 mm பால் பீட் கோல்டு ஒன்று போட்டு ஃப்ளவர் டிசைனில் அதை சுற்றி 3 mm ஒயிட் பால் பீட் போட்டு முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒயிட் பால் பீட் வந்து நம்ம ஒர்க்கில் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்து எங்கெல்லாம் டாட் வச்சுருக்கணும் அந்த இடத்துலலாம் போட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ காட்டுறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நான் கொடி டிசைன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கட் பீடாக யூஸ் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஒர்க்கில் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்டனால நான் வந்து அவங்களுக்கு கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். கட் பீட் யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா ரொம்பவே ஷைனிங்காக தான் நம்மளுக்கு இருக்கும். கட் பீட் யூஸ் பண்ணி ஒர்க் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து ஓப்பன்லேயே வச்சுருக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்லாம் நீங்கள் ஓப்பனில் வச்சு நீங்கள் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா ஒரு கவரில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு பேக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் டைப்பில் வந்து நீங்கள் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிளாக் கலரில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 or 3 டேஸில் வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி அவுட்டர் ஸ்பேஸில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப டைம் எடுத்து 1 வீக் 2 வீக்லாம் போட்டு ஒர்க் போடுறீங்க அப்படின்னா ஒரு கவரில் வந்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த ஷைனிங் வந்து நம்மளுக்கு மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் B7000 க்ளூ யூஸ் பண்ணி இந்த கொடி டிசைன்லலாம் எங்கெல்லாம் நம்மளுக்கு லீஃப் டைப்பில் போடணும்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி தான் போடணும்னு கிடையாது. எந்த மாதிரினாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ க்ளூ அப்ளை பண்ண இடத்துல ஃபுல்லாக 8K ஃபிட்டிங் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன். பாருங்கள் ஒட்டினதுக்கப்புறம் இந்த லுக் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த ரேஞ்சில் வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒர்க் வந்து பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி எல்லா ஸ்டோன்ஸையுமே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டோன்ஸுமே ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 10 minutes ட்ரை பண்ண விடுங்க. விட்டதுக்கப்புறம் வந்து நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா கிளாத்தோட மெர்ஜ் ஆகி ஸ்டோன்ஸ் விழுங்குற பயமே உங்களுக்கு வந்து வேண்டாம். இந்த ஒர்க்குக்கான டுட்டோரியல் வந்து நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன் டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.